அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் 7.5 சனியில் சனி வக்ரமடைந்திருக்கிறார். 4 செவ்வாய், 5 குரு புதன், 6ஆம் இடத்தில் சூரியன் கேது, 7 சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். விரய ராசியில் ராகு இருக்கிறார். குரு புதன் சேர்க்கை பெற்று 5 சஞ்சரிப்பதும் திங்கட்கிழமை முதல் சூரியன் சாதகமாக இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. எல்லா வகையிலும் தாங்கள் புகழ் பெறுவீர்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தங்களுக்கு வெற்றி பெறும். பொருளாதார ரீதியாக தங்களுக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தற்போது குறைந்துவிடும். சனி வக்ரகதியில் இருப்பதால் இன்னும் 4 மாதங்களுக்கு தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். தற்போது 7.5 சனியினால் எந்த விதமான கஷ்டங்கள் இல்லை. மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் நல்ல வகையில் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் திறமையாக செயல்படலாம். மாணவ மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசியில் சனி இருந்தால் கூட வக்கரமடைந்திருக்கிறார். குருவின் பார்வையும் பெறுவதால் உங்களுக்கு 100% தொந்தரவு என்பது 50% குறைந்து விடுகிறது. எந்த செயலை செய்வதற்கு முன்பும் மனதை நோக்கி கவனத்தை திருப்புங்கள். உங்களுக்கு வழிகாட்டும். தொடர் முயற்சிகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். அந்யோன்யம் அதிகரிக்கும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் 7 நீச்சம் பெற்றிருக்கிறார். கணவன் அல்லது மனைவியின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை சென்று அணுகி சரிபார்த்து கொள்ளுங்கள். 12 ராகு இருப்பதால் திடீரென செலவுகள் வரலாம். உடம்பில் நீர் சத்து குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. 17ஆம் தேதி மாலை 4:20 முதல் 20ஆம் தேதி காலை 2:30 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் சற்று கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.